எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ ஆஹ் இதுக்கு முன்னாடி ரெண்டு இதுவா நம்ம பார்த்திருக்கோம், ரெண்டு பார்ட்டா. அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாம ஜனாலோகத்தை தாண்டறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அத பார்த்தோம். அது அதுக்காக தான் ஒவ்வொரு பிறவியும் எடுக்கிறோம். ஜனாலோகத்தை தாண்டலைன்னா இன்னும் நம்ம பாவ புண்ணிய கர்மாவோட சங்கிலிலையும் பிறப்பு இறப்பு சங்கிலிலையுமே இருக்கோம் தான் அர்த்தம். எப்ப நம்ம ஜனாலோகத்தை தாண்டறோமோ அப்பதான் நாம விரும்பின பிறவி எடுக்க முடியும். எப்ப நம்ம சத்தியலோகத்துக்கு போறோமோ அப்பதான் நாம பிறவா வரம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பிறக்கவே வேணாம் அப்படிங்கிறதுக்கு போவோம் நம்ம. சோ ஒரு ஆன்மாவா நாம பல பரிமாண வளர்ச்சியை எடுத்து, பல உடல்களை எடுத்து, பல ஜீவராசிகளாக இருந்து மனித உடலுக்கு வரும்போது அதோட ரொம்ப ஒரு மகத்துவமான ஒரு இந்த பிறவி, அதாவது மனித பிறவி அப்படிங்கிறது. அதுல என்ன புரிதல் வேணும், ஞானம் வேணும்னா, ஆன்மீக ஞானம் இருக்கும்போது நம்ம அந்த ஆன்மாவை உணரும் போதுதான் நம்ம ஜனலோகத்தை தாண்ட முடியும். சோ அந்த ஆன்மாவை உணர்தல் அப்படிங்கிற ஒரு பார்ட்டே மனித பிறவியில வருது. அதுலயும் பல பிறவி தாண்டி ரஜோகுணம் தமோகுணம் தாண்டி சாத்வீக குணத்துக்கு சுத்த சாத்வீகத்துக்கு அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகுது. சோ இந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமா ரிஃபைன் ஆயிட்டு வருதுன்னு சொல்லலாம். அதாவது அது மேன்மை அடைஞ்சுட்டே வருது. மாயைங்கிற அந்த அழுக்கு அந்த மனசுல இருந்து அந்த மாயையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பிறவியா விலகிட்டு வருது. அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு குணத்திலையும் 150 பிறவி அப்படின்னு வச்சீங்கன்னா, ரஜோகுணத்துல 150, தமோ குணத்துல 150, சாத்வீக குணத்துல ஒரு 150, அப்படி கிட்டத்தட்ட பார்த்தா 500 பிறவிகள் வந்துடும். அந்த சாத்வீகத்துக்கு அப்புறம் சுத்த சாத்வீகத்துக்கு வரும்போது ஒரு 50 கடைசி பிறவிகள் இருக்கும் போதுதான் நாம இந்த தியானத்துக்குள்ளே வருவோம். அப்பதான் மனம் முழுமையா ஓரளவுக்கு அந்த மாயையில இருந்து விலகி ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, அத கடவுள் தன்மையை உணர்ந்து அதுவும் எங்க இருந்து வந்ததோ அங்கேயே போய் சேர்றதுக்குதான் இந்த பயணம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு புரிதல் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் ஜனாலோகத்தை தாண்டறதுக்கு. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்மீக சேவை, தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் செஞ்சோம்னா ஆன்மாக்குரிய சேவை செய்யும் போது அது பாவ புண்ணியங்கள்ல சேராது. நீங்க பொருள் உதவியோ மத்த எந்த உதவி சர்வீஸ் பண்ணாலுமே அது புண்ணிய கணக்குல சேரும்போது திருப்பி சுவர்லோகத்துக்கு போயிட்டு ஜனலோகத்துல இருந்து திருப்பி வருவோம். ஆனா நீங்க ஆன்மீக சேவை செய்யும் போது மட்டும்தான் அது புண்ணிய கர்மால வராம நம்ம ஜனலோகத்தை தாண்ட முடியும். அதுவும் தியானம் பண்ணும்போதுதான் நம்மளுக்கு அந்த நிலையை தாண்டறதுக்கு ஒரு தகுதி வருது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அதாவது நிறைய தியானம் பண்ணணும், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், சேவை, இந்த 4 தான் மெயின். இதையே திருப்பி திருப்பி நம்மளுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் பண்ணணும். புக்கு படிக்கிறதுக்கு தியானம் டெய்லி பண்ணணும், புக்கையும் டெய்லி படிக்கணும், சஜ்ஜன சாங்கத்தியம் டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சேவை நம்மளால எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை மத்த உலக வாழ்க்கைக்கு வர சில காரியங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இந்த ஆன்மீக சேவைக்கு டைமா அதுல இருந்து இதுக்கு மாறிக்கணும். அதுவுமே ஒரு பர்சன்டேஜ் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் 50-50ல இருக்கும். நம்ம உலக வாழ்க்கையில 50, ஆன்மீக வாழ்க்கையில 50ல இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக இதுக்கு உலக வாழ்க்கையில 40, ஆன்மீக 60. அப்புறம் உலக வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை செய்யும்போது 30-70, 20-80, 10-90, அப்புறம் 100% ஆன்மீக சேவைக்கே பத்திரிஜி மாதிரி ஃபுல்லா அதையே நினைக்க வந்துடணும். அப்படி வரும்போதுதான் அந்த ஃபுல்லா அந்த ஆன்ம நிலையை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு. எங்கேயாவது யஜ்யம் நடக்குது,
அப்போ வந்து நம்ம வந்து வேற ஒரு விஷயமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னா நாம வந்து முன்னுரிமை கொடுக்கறது வந்து இந்த ஆன்மாவுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த யஜ்யத்துக்கு தான் நீங்க போகணும், அந்த கூட்டு தியானத்துக்கு போகணும். அங்க ஒரு சஜ்ஜன சாங்கத்தியம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் போகணும். நீங்க இந்த உலக வாழ்க்கைக்கே பல ஜென்மமா வாழ்ந்துட்டோம். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனை மிஸ் பண்ண, ஒரு விசேஷம் மிஸ் பண்றதுனால ஒன்றும் பெருசா ஆக போறது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரையாரிட்டி அந்த இது வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து அதை தான் அந்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. 50-50, 40-60 இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மள ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நம்மளால எந்த சேவை வேணா செய்யலாம், உடலால உழைக்கலாம், பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ யக்னங்கள்ல போய் நம்ம கலந்து கொண்டோம்னா ஒரு குரூப் மெடிடேஷன்ல அங்க வந்து குரூப் எனர்ஜிஸ் நம்மளுக்கு நம்ம அங்க வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், நம்ம கொடுக்கவும் செய்வோம், அங்க எடுக்கவும் செய்வோம். எப்போ குரூப்ல வந்து குரூப் எனர்ஜிஸ்ல எப்படி வந்து நம்மளுக்கு பலன் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வேற வேற மனநிலைமையில இருந்திருப்போம். அந்த இடத்துல வந்து உட்காரும் போது எல்லாரோட மனமும் அமைதியா இருக்கும்போது வைப்ரேஷன்ஸ் வந்து எல்லா சமநிலைக்கு வந்துரும். அப்போ நிறைய 25 வருஷமா தியானம் பண்ண மாஸ்டர்ஸும் இருப்பாங்க, இப்ப 2 நாளா பண்ணவங்க இருப்பாங்க, 4 வருஷமா பண்ணவங்க இருப்பாங்க, 10 வருஷமா பண்ணவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குரிய அந்த எத்ரிக் பாடி எனர்ஜிஸ் வேரி ஆகும், அந்த வைப்ரேஷன்ஸ் வேரி ஆகும் போது அந்த நம்ம 2 நாளா பண்றவங்க, 2 வருஷமா பண்றவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சமநிலைக்கு அங்க எனர்ஜி வரும்போது அந்த கம்மியா நாட்கள் தியானம் பண்ணவங்களோட எனர்ஜியும் கொஞ்சம் அங்க பூஸ்டப் ஆகும். அப்போ வந்து நீங்க அடுத்த நிலைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும், உங்க உடல் உபாதை சீக்கிரமா குறையும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இது சஜ்ஜன சாங்கத்தியம் கூட்டு தியானம் ரொம்ப முக்கியம். அதுலயும் வந்து இப்ப நம்மளால எதுவும் பெருசா பண்ண முடியல அப்படின்னா அங்க ஒரு தியான கிளாஸ் நடக்குதுன்னா அதுக்கு நம்ம கோஆபரேட் பண்ணலாம், அதுல போய் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அங்க போய் சின்ன சேவை ஏதாவது பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே வர 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 நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே நம்ம இந்த வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களுமே கம்ப்ளீட்டா கொஞ்சம் நல்லா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அவரே நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், நிறைய பண கஷ்டம், நிறைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து தியானத்தை விடாமுயற்சியா பண்ணும்போது அவங்க வந்து நல்ல நிலைக்கு இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. பல வருஷமா பொறுமையா அந்த தியானத்தை செய்யும் போது அவங்க வந்து இந்த தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியமா ரெகுலரா பண்ணும்போது அவங்க வந்து நல்ல ஒரு நிலையில இப்போ இருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரே நாள்ல ஒரு வருஷத்துலயோ பெருசா எதுவும் மாற்றம் வரலனாலும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி அவர் என்ன ஒரு யோசனை மாதிரி சொல்றாரு. சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் சேவை யாராக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இல்ல, குடும்ப ரீதியாகவும் மன ரீதியாகவும் கண்டிப்பா அமைதி பெற்று மேல்நிலைக்கு போவாங்க அப்படின்னு நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அமைதி, சந்தோஷம், அமைதி வந்துடும். அது பொருளாதார மேல போறோம் போகலங்கிறதெல்லாம் விட அந்த பிரச்சனையில இருந்து வெளில வந்துட்டு அமைதியும் சந்தோஷம் இருக்கும். யாராக இருந்தாலும் கடைசியில அமைதியும் சந்தோஷம் தான் நம்மளுக்கு வேணும், அதுதானே முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் அப்படின்னா இறப்பதற்கு முன்றே இறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படின்னா என்னது, என்னைக்கு இருந்தாலும் இந்த பொருள்லாம் நம்மளுக்கு சொந்தம் இல்லை. ஒரு நொடியில நம்ம இந்த உடலை விட்டு நம்ம பிற 6 உடல்களும் வெளியில வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் நீங்க எடுத்துட்டு போக முடியாது, அது உங்களோட சொந்தம் கிடையாது. அது உங்க மனைவியோ வீடோ உங்க குழந்தைங்களோ உங்க அப்பா அம்மாவோ எதுவுமே உங்களோட சொந்தம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம இந்த உடலை விட்ட உடனே வந்துருவோம். அப்போ அதை முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இறப்பை பத்தின பயம் இருக்காது. இறந்த பிறகு இதான் நடக்க போகுது அப்படின்னு இப்பவே வாழும் போதே அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பயமும் இருக்காது. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முக்கியமா அந்த இறப்பு பத்தின பயம் போய் நம்ம இறந்தாலும் நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை நம்ம இந்த ஞானத்து மூலமா எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இறப்பதற்கு ஒரு
கஷ்டமும் கிடையாது, ஒரு பயமும் கிடையாது. ஏன்னா நீங்க இந்த உடம்புக்குள்ள இருக்கும்போது பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, பல கர்மாக்களை நீங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க ஒன்ஸ் வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா அந்த புவர்லோகமோ சுவர்லோகமோ போய் அங்கங்க என்னென்ன பலன்களையோ அதை அனுபவிச்சுட்டு திருப்பி ஜனாலோகத்துக்கு போய் நம்ம வந்து இந்த உடல் அற்ற இந்த பிசிக்கல் உடல் இல்லாத போது என்ன வேணா செய்யக்கூடிய நம்மளுக்கு அங்க அந்த மாதிரி ஒரு உலகங்களுக்கு நம்ம போக போறோம். சோ அப்ப எதுக்கு கவலைப்படணும்? எதுவுமே இங்க இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ், பணம் சம்பாதிக்கிறவங்களோட ஒரு அழுத்தம், ஒரு ஓட்டம், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்போ அது லாபம் தானே அப்படிங்கிறாரு. அப்ப வந்து இப்போ நம்ம வந்து இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, தியானம் மட்டும் செஞ்சா பத்தாது, ஞானத்தை நீங்க கேட்டீங்கன்னா மட்டும் பத்தாது. அது வந்து அந்த ஞானத்தை வாங்கி அதன்படி நீங்க மாற வேண்டும், நடக்க வேண்டும். உங்களோட நடத்தை, உங்களோட செயல், இது எல்லாமே நீங்க வாழ்க்கையில வந்து அதை அப்ளை பண்ணி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தும் போதுதான் மாற்றம் நிறைய வரும் அப்படின்னு சொல்றாரு. சீக்கிரமாவும் வரும். ஏன்னா நம்ம மாறிட்டோம். நம்ம வந்து ஆன்மாவோட பக்கத்துக்கு திரும்பிட்டோம். நீங்க செயல் செஞ்சாதான் அது வந்து ஆன்மா பக்கம் போகும். நீங்க சும்மா கேட்டுட்டு கேட்டுட்டு இப்படியே அதை வந்து இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அது வந்து அதை செயல்படுத்தலைன்னா அது உங்களுக்கு ஞானமா மாறாது. அது வெறும் அறிவா மட்டும்தான் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நாலேஜா தான் இருக்கும். ஸோ நாலேஜ் வச்சு என்ன பண்ண முடியும்? நாலேஜ் இருக்கு எனக்கு, அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதானே. எனக்கு கார் செய்ய தெரியும், எனக்கு அது செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா காரை செஞ்சாதானே கார்ல போக முடியும். அது மாதிரி உங்களோட அறிவை வந்து நீங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தி உங்களோட நடத்தையும் உங்க மனநிலைமையும் குணங்களையும் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வந்து அந்த விழிப்புணர்வோட, இப்ப நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் வருது, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த இடத்துலயும் நம்ம நான் ஆன்மா, இதுல என்ன கத்துக்கணும், நான் என்ன செஞ்சா இதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு என்ன பண்ணா வெளியில வர முடியுங்கிறத கண்டுபிடிச்சு அதை பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து வெளில வந்துருவோம். அப்போ நம்மளுக்கு அது ஞானமாவும் இருக்கும். நம்ம நடைமுறைப்படுத்தும் போது நம்ம ஆன்ம முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா ஆன்மாவோட விழிப்புணர்வோட பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடல் விழிப்புணர்வு வந்து ஆன்ம விழிப்புணர்வுக்கு மாற முடியும். தியானம் செய்யறோம், ஞானத்தை கேட்கறதுக்கு முயற்சி செய்யறோம். ஆனா வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து அந்த நடத்தையோ உங்களோட குணத்தையோ மாத்தலைன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போதும் நீங்க வந்து ஜனாலோகத்தை தாண்டி போக முடியாது. இப்போ இத வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா, இறைத்தன்மை வள்ளலார் சொன்ன மாதிரி இறைவனை அறிந்து அம்மயம் ஆதல், கடவுளை அறிந்து அம்மயம் ஆதல் அப்படின்னு சொல்ல, அந்த மயம் ஆகணும். நீங்க நம்ம மாறணும். மாறுறது எப்படி? நம்ம நடக்கிற விதத்துல, நம்மளோட நடத்தையில தான் அது கொஞ்சம் 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 கொஞ்சமா மாறும் அப்படின்னு சொல்றாரு. சோ எந்த சூழ்நிலையிலையும் என்ன சொல்றாருன்னா, கண்ணை மூடி நம்ம இப்ப தியானம் பண்ணும்போது எந்த சூழ்நிலையிலையும் அந்த விடாமுயற்சி, சகிப்புத்தன்மை, பொறுமையோடு உட்கார்ந்து பண்ணணும். ஏன்னா எண்ணங்கள் வரும். எண்ணங்கள் வருதுன்னு சொல்லிட்டு எந்திரிக்காதீங்க. இப்போ 2 மணி நேரம் உட்காரணும்னு நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா 2 மணி நேரமும் எண்ணங்கள் வந்தாலும் பரவாயில்லன்னு 2 மணி நேரம் கண்ண மூடி உட்காருங்க. அப்பதான் அது வந்து உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்து சகிப்புத்தன்மை, பொறுமை வந்து நம்ம அந்த தியானத்துல சாதனை பண்ண முடியும். நீங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி எந்திரிச்சிட்டீங்கன்னா எப்பதான் நீங்க அந்த எண்ணமற்ற நிலைக்கு போவீங்க? அதை தாண்டவே மாட்டேங்கிறீங்க. அங்க ஒரு கோடு இருக்கு, அந்த கோடை தாண்டாமலே அதுக்குள்ளேயே போயிட்டு என்ன வருதுன்னு திருப்பி திருப்பி வந்துடுறோம். அந்த எண்ணமற்ற நிலைக்கு எவ்வளவு நேரம் உட்கார்ந்தா எனக்கு எண்ணமற்ற நிலை வருது அப்படிங்கிற பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து அத பொறுமையா வந்து கடைபிடிச்சு அந்த விடாமுயற்சியில தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். எந்த தடை இருந்தாலும், எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நாம வந்து அதை விடக்கூடாது. டெய்லி பண்ணணும். கொஞ்ச நாள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதையே யோசிச்சுட்டு நீங்க தியானம் பண்றதையோ, சுவாத்தியாயம் பண்றதையோ, சஜ்ஜன சங்கத்தியம் பண்றதையோ, கூட்டு தியானம் அட்டன் பண்றதையோ, இல்ல சேவை செய்யறதையோ நிறுத்தக்கூடாது. அது பாட்டுக்கு அது சோதனை வந்தாலும் நாம வந்து அதோட இன்டென்சிட்டியவோ அத வந்து நேரத்தை கூட்டுறதோ கம்மி பண்ணக்கூடாது. இப்ப நம்மளுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா அப்பதான் நம்ம நிறைய தியானம் பண்ணணும். ஏன்னா
நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது மனம் வந்து ஒரு நிலையில இருக்காது. அப்ப நீங்க நிறைய நேரம் உட்கார உட்கார ஒரு நிலைக்கு வரும்போது உங்களுக்கே உள்ளுணர்வுல இருந்து அதுக்கு ஒரு விடை வரும். சோ இப்ப இதுல இதுல இன்னொன்னு என்ன இந்த கடைசியில இருந்தா பொறுமையே முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பத்திரிஜி என்ன சொல்லுவாருன்னா, பொறுமையா இருக்கும்போதுதான் முன்னேற்றம் வரும். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். எதுவுமே வந்து இப்ப எனக்கு ஒரு உடல் உபாதை வருது. நான் ஒரு வாரம் போய் ரொம்ப இன்டென்ஸா பண்றேன். கொஞ்சம் கூட குறையல அப்படின்னா, தியானத்துல எல்லாம் சரியாகாது அப்படின்னு நினைக்க கூடாது. அது போகிற வரைக்கும் விடாமுயற்சியோட நம்ம செய்யணும். அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இப்ப 2 பாயிண்ட் என்ன இதுல இருந்து ரொம்ப முக்கியமா படிச்சோம் அப்படின்னா, நீங்க கேட்கறது எல்லாம் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்புறம் விடாமுயற்சி, பொறுமை. அதுல வந்து எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும், எவ்வளவு எண்ணங்கள் வந்தாலும் நம்ம உட்கார்ந்து அத பண்ணணும். இப்போ இன்னொரு டாபிக்ல அத அடுத்த சாப்டர்ல என்ன சொல்ல வரேன்னா, இந்த மனித வாழ்க்கையோட லட்சியமே என்ன அப்படின்னா, நான் உடல் அல்ல, நான் ஆன்மான்னு உணர்றதுக்கு மட்டும் தான் வந்திருக்கோம். நான் இந்த உடல் இல்லை, நான் ஆன்மா அப்படின்னு உணர்ந்து அதற்கேற்ற வாழ்க்கைய வாழ்றதுக்காகவே வந்திருக்கோம். வேற எதுக்கும் முக்கியத்துவம் கிடையாது. வேற எதுவுமே முக்கியத்துவம் கிடையாது. அதெல்லாம் அதோட சைடு பார்ட்டு. அதுல அப்பப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள். மத்த விஷயம்லாம் சைடு. மெயின் வந்து இதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம ஆன்மான்னு உணர்ற நிலைக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு நாம அப்பவும் வந்து உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களே ரொம்ப பிரதானமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கே நிறைய நேரங்களை ஒதுக்குறோம் அப்படின்னா அப்போ நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியாது. சோ அதனால எப்பயுமே என்னையுமே எதையுமே வீணாக்காதீங்க. நேரத்தை கொஞ்சம் கூட வீணாக்காதீங்க அப்படிங்கிறாரு. அதாவது இப்போ வந்து இப்ப கிளாஸ் எல்லாம் அவரு இவர் தட்டவர்த்தி சார் தன்னை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு டாபிக்கா ஒவ்வொரு கான்செப்டா எடுத்துப்பாராம். இப்ப மரணத்துக்கு பின் இறப்பதற்கு முன்பே இருக்க வேண்டும், மரணத்துக்கு பின் வாழ்க்கை அப்படிங்கிற எல்லாமே ஒரே கான்செப்ட்ல வர்றது எல்லாத்தையுமே அங்கங்க கேக்குறது, வேற வேற புக்ஸ்ல படிக்கிறது, இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரே டாபிக்கா ஒரு கான்செப்டா எழுதி வச்சுப்பாராங்க. சோ தட் என்னன்னா இதுல சில பாயிண்ட் இருக்கும், அதுல சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோர்வையா ஒரு வித ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுவே ஒரு சப்ஜெக்ட் ஆயிரும், அதுவே ஒரு கான்செப்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. தியானம் வந்து விழிப்புணர்வு பெறும் சக்தி உனக்கு கொடுக்குது. அதாவது தியானம் ரொம்ப மணிக்கணக்கா மட்டும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பத்தாது. நீங்க வந்து புக்க படிச்சு சுவாத்தியாயம் பண்ணி அதை வந்து அறிவுபூர்வமான புத்தகங்களை வச்சு நம்ம சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணி ஞானிகளோட சங்கத்துல இருந்து புதுசா வர்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அந்த அனுபவங்களை வந்து எப்போ நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அது வந்து வந்து வெறும் அனுபவங்கள் மட்டும் பத்தாது, நம்மளோட வாழ்க்கையில நடைமுறையில குணங்களை மாத்தணும். நேரத்தை வந்து கொஞ்சம் கூட வீணாக்காதீங்க. உங்களோட வேலையும் செஞ்சுக்கோங்க, உங்க குடும்பத்தையும் பார்த்துக்கோங்க. நீங்க வந்து சந்தோஷமாவும் இருக்க, என்ஜாயும் பண்ணுங்க. அதுக்கு நேரம் ஒதுக்குற மாதிரி தேவையில்லாத சில வேலைகளை நீங்க குறைச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். வீண் வம்பு பேசுறது, தேவையில்லாத வம்பு பேசுறது, தேவையில்லாத புத்தகங்களை படிக்கிறது, தேவையில்லாத வீடியோஸ பாக்குறது, அந்த மாதிரி நேரத்தை வீணாக்காம நம்மளுக்கு ஞானத்தை வளர்க்கக்கூடிய புத்தகங்களையும் இதையும் படிச்சு நாம வந்து நம்ம அந்த விழிப்புணர்வை எப்பயுமே ஆன்ம நிலையில வைக்கும் போது எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும். இதுதான் அவர் சொல்ற மெயின் விஷயம். நாம வந்து சும்மா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் புக்கை படிச்சுட்டு சுவாத்தியாயம் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு அது ரொட்டீனா ஏதோ ஒரு கடமையா பண்ணிட்டு போகாம அதுக்காக தான் வந்திருக்கோம், அதுதான் மெயின், மத்ததெல்லாம் சைடு, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள், இதுக்கெல்லாம் ரொம்ப நேரத்தை ஒதுக்காம
முக்காவாசி நேரத்தை இதுக்கு ஒதுக்க ஆரம்பிச்சு நாம வந்து அதை செஞ்சோம்னா கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து மேல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் என்ன சொன்னாரு அப்படின்னா, பூர்ணாத்மாக்கள்ல இருந்து பிரிஞ்சு வந்த ஆன்மாக்கள் தான் நாம. மூல ஆன்மால இருந்து பிரிஞ்சு வந்த ஆன்மா. அந்த அந்த அம்சாத்மா, அதாவது அதே அம்சங்களை கொண்டுதான் இருக்கு. அதாவது அம்சாத்மாக்களை படைத்து அவற்றுக்கு வந்து ஒரு இலக்க ஒரு டார்கெட்டை வைக்குது. என்னதுன்னா, இது ஒரு சின்ன கதையா நம்ம பார்த்தோம்னா, ஒரு பெரிய பலசாலியா ஒரு கடவுள் தன்மையில இருக்கிற அந்த ஒரு நிலையில இருக்கிற அந்த ஆன்மால இருந்து ஒரு சின்ன பொறி வந்து அதுக்கு ஒரு இலக்க வைக்கிறது. இதே மாதிரி நீ என்னை மாதிரியே நீயும் மாறி வரியா அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு கொடுக்குது. அவ்வளவுதான். சோ பல ஜென்மமா இது கீழே வந்து மனம்ங்கிற மாயையில மாட்டி அங்கேயே உழண்டு உழண்டு ஒவ்வொரு ஜென்மமா முடிச்சு கடைசியில நானும் ஆன்மா நான் வந்து கடவுள் தன்மை மாதிரி கடவுளை அடையிறதுக்காக வந்திருக்கேன், சத்தியலோகத்தை அடையிறதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு விஷயங்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அதுதான் நம்மளும் ரொம்ப பெரிய ஞானம் பெற்று தன்னுடைய நிலையில இருந்து அந்த பூர்ணாத்மாவோட நிலையை அடையிறதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சத்தியலோகத்தை அடைஞ்சோம்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் பூமியில பிறப்பு கிடையாது. சத்தியலோகத்தை அடையும் வரை எந்த லோகத்துக்கும் நீங்க சென்றாலும், இப்ப சத்தியலோகத்தை அடையல அப்படின்னா அதுக்கு மேல ஜனாலோகத்தை தாண்டினாலும் கொஞ்சம் பிறப்புகள் இருக்கதான் செய்யும். திருப்பியும் நீங்க இந்த பூலோகத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சத்தியலோகத்துக்கு கீழே இருக்க தப்போலோகம் அது மாதிரி அந்த நிலையை அடைஞ்சாலும் நம்ம மீண்டும் பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதையே வந்து கிருஷ்ணரும் சொல்லியிருக்காராம். இதுல பகவத்கீதையில 8வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகத்துல பூர்ணாத்மா அம்சாத்மாவுக்கு ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறது. அதாவது அம்சாத்மாக்களான நாம் பரம சத்தியலோகத்தை அடைய வேண்டும், அதுவே எல்லோருடைய வாழ்க்கையின் இலக்காகும். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன மாதிரி சத்தியலோகத்துக்கு வரணும், அதுதான் உனக்கு இலக்கு. நீ அதுக்கு கீழே இருக்க எந்த லோகத்துக்கு வந்தாலும் திருப்பியும் பூமியில பிறக்கணும் அப்படிங்கறதான் இலக்கு. இதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு நம்ம ஒரு கான்செப்ட் படிக்கிறோம் அப்படின்னா அதுல சில முக்கியமான குறிப்புகளை எப்பயுமே மனசுல வச்சு அதை திருப்பி திருப்பி அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும், மனனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுல ஒரு முக்கியமான விஷயம், நான் ஜனாலோகத்தை தாண்ட வந்திருக்கிற அம்சாத்மா, இந்த உடல்ல இருந்து ஜனாலோகத்தை தாண்டறதுக்குரிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் நான் செய்யணுமோ, எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லா நேரமும் நான் கண்ணை மூடி தியானம் செய்வேன், சேவை செய்யறேன், சுவாத்தியாயம் சஜ்ஜன சங்கத்தியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா ஒரு மாசம் செஞ்சுட்டு நான் இவ்வளோ சேவை செஞ்சேன், இவ்வளவு தியானம் பண்ணேன், எனக்கு ஒண்ணும் பெருசா மாற்றம் வரலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அங்க பொறுமை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாரு. பொறுமையா இருந்து பல வருடங்களா நம்ம பண்ணாதான் அது பலிக்கும். ஏன்னா 400-500 ஜென்மங்கள் இதை பண்ணாம உட்கார்ந்துக்கிட்டு கடைசி ஒரு 50 60 40 60 ஜென்மத்துல டபால்னு மாறணும்னு நினைக்கிறோம். அது எவ்வளவு பெரிய விஷயம். 500 ஜென்மமா ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே பண்ணாம மாயையில மாட்டிட்டு ஓடிட்டு கடைசி ஒரு 20-30 ஜென்மம் வந்தவங்க உடனே மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம். சோ அதுக்கு வந்து கண்டிப்பா பொறுமை வேணும். இப்ப இதுல வந்து நம்ம அது வந்து பூர்ணாத்மால இருந்து வந்த அம்சாத்மான்னு சொல்றோம். அதுக்கு ஒரு இலக்கை நிர்ணயிக்குதான். ஒவ்வொரு ஜென்மத்திலயும் நீ இத போய் செஞ்சுட்டு இந்த இந்த லெவல இந்த இந்த இடத்த புடிச்சிட்டு வா, இந்த தகுதி பண்ணிட்டு வா உன்னைய அப்படின்னு சொல்றது. அதுல வந்து ஒரு தகுதி என்னன்னா ஜனாலோகத்தை தாண்டறது. அப்போ வந்து பூர்ணாத்மால இருந்து வந்த அம்சாத்மா நேரா ஃபர்ஸ்ட் ஜனாலோகத்துக்கு தான் வருது. அந்த அம்சாத்மாக ஆரம்ப ஜென்மம் வந்து அங்க மேலுலகங்கள்ல இருப்பவங்க வந்து எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே சொல்லி இந்த மாதிரி நீ போய் பிறந்து நீ இந்த இந்த வேலையெல்லாம் செஞ்சு உன்னோட மனமை வந்து சரி பண்ணி நீ ஆன்மாங்கிறத உணர்ந்து இந்த உடலுக்குள்ள இருக்கும் போதுதான் நம்ம அதை உணர முடியும். அதை அனுபவிச்சு அந்த உணர்வுபூர்வமா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த நிலைமைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க.
அப்போ அவங்க வந்து முதல்ல ஒரு ஜென்மம் எடுக்கும்போது பெண்ணாகவோ ஆணாகவோ பணக்காரராவோ ஏழையாகவோ எடுக்கும்போது ஏதாவது ஒரு பிறவி எடுக்கும்போது அந்த மாதிரி முதல் ஜென்ம பூமியில ஆரம்பமாகுது ஒரு தாயின் கருவுல. அப்போ சில காலம் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிறவிகளுக்கு பெருசா கர்மா இருக்காது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கனால. அதுக்கப்புறம் சில பிறவிகள்ல அவங்களே அந்த வந்து அந்த பிராரப்த கர்மாவை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க செய்யற செயல்ல இருந்து இந்த கர்மா ஆட் ஆகிட்டே வருது. இப்ப இந்த மாதிரி வந்த அப்ப அம்சாத்மாக்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 7 வயசு டு 8 வயசு வந்து அந்த பூர்ணாத்மாவோட கனெக்ஷன்லயே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த மனம்ங்கிற ஆக்டிவேஷன் வரும்போது அந்த கனெக்ஷன் வந்து போயிருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப வந்து மனம் இயங்க ஆரம்பிச்ச உடனே அப்போ மாமிசம் திங்கிறது மத்த வேலைகள்லாம் செஞ்சு அவங்க தன்னைத்தானே மாத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ வந்து நம்ம வந்து தியானத்துக்கு வந்திருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வரமாட்டாங்க. அவ்வளவு உயர்ந்த அவர்கள் இன்னும் அதாவது தியானம் பண்ணா கூட அவங்க வந்து உடல் விழிப்புணர்விலே இருப்பாங்க, உடல் நிலையிலே இருப்பாங்க, தேக நிலையிலே இருப்பாங்க, இல்லைன்னா மனோநிலையில இருப்பாங்க. இந்த 2 நிலையில தான் இருந்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப வருஷமா. அவர்கள் வந்து தியானம் செய்யும் போது ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சே செய்ய வேண்டியது. எனக்கு இந்த வியாதி சரியாகணும், எனக்கு இது சரியாகணும், எனக்கு அது சரியாகணும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஆன்ம உணர்வுக்கு மாறுறதுக்கான தன்மை ரொம்ப கம்மியாயிரும். அப்புறம் வந்து இங்க இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ஜனாலோகத்தை தாண்டியவர்களும் ஜனலோகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் திருப்பி வந்து பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஆகவே யாராக இருந்தாலும் ஜனாலோகத்தை தாண்டிட்டாங்கன்னா அது வந்து ஒரு அந்த பெரிய உலகங்களை அடையிறதுக்கான முயற்சிக்க வேண்டும் நம்ம. யாரெல்லாம் வந்து பூமி மேல வந்து ரொம்ப சிறப்பான சேவைகளை செய்யறாங்களோ தனக்காக செய்யாம பிறருக்காகவே வாழ்றவங்க எல்லாருமே வந்து மகாத்மாக்கள். அவங்க வந்து எங்க போவாங்க? உடம்ப விட்டுட்டு நேரா மகாலோகத்துக்கு போவாங்க. அப்போ மெல்ல மெல்ல கொஞ்சம் அவங்க திருப்பியும் ஒரு மகாத்மாக்களா இருந்தா கூட திருப்பியும் பூமிக்கு வந்து தியானம் அதிகமா பண்ணி 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 அவங்க பண்ண தபோலோகம். அப்போ தியானத்தை வந்து இவங்க தவம் போல செஞ்சு ஒரு விசேஷமா செய்யும் போது மிக தீவிரமா செய்யறதுனால இவங்க வந்து தபோலோகத்துக்கு அடைய முடியும். அப்புறம் தபோலோகத்துல இருந்து மீண்டும் திருப்பி பூமிக்கு வந்து இங்க வந்து இன்னும் சாதனை தீவிரமா செஞ்சு ஆஞ்சநேயர் சுவாமி மாதிரி எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் மாதிரி அதுல பெரிய பேரெல்லாம் கொடுத்திருக்காரு. மும்மடி வரம் பாலயோகி, ஜில்லேலி ஜில்லேல முடி அம்மாவை போல, சிவட்டம் அம்மாவை போல இவங்கள மாதிரி பிறப்பு இறப்பு வரை பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் சாதனையே செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மெல்ல மெல்ல சத்தியத்துல வாழணும். சத்தியத்துல எப்ப வாழ்றோமோ அப்பதான் சத்தியலோகம் போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க வந்து இந்த வெறும் தியானம் பண்ணி சேவை பண்றீங்கன்னா ஒண்ணு தவோலோகத்துக்கு மட்டும்தான் போக முடியும். ஆனா அப்பயும் நீங்க வந்து சத்தியலோகம் போக முடியாது. அப்போ வந்து நீங்க ரமண மகர்ஷி மாதிரி, சீரடி பாபா மாதிரி, இவங்கள மாதிரி பெரிய பெரிய மகான்கள் மாதிரி சத்தியத்திலே வாழும் போதுதான் நாம வந்து சத்தியலோகத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி. சத்தியலோகம் அடையும் போதுதான் அடுத்து வந்து நம்ம பிறப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா எல்லாரோட கவனம் எங்க இருக்கும்? நம்ம வந்து ஆன்மாங்கிற கவனத்துக்கு வந்துரும். இதெல்லாம் புரியலைன்னா நம்ம கவனம் ஃபுல்லா உடல்ல இருக்கும், வேறு வேலையை செய்யறதுலயே கவனத்தை செலுத்திட்டு இருப்போம். நாம வந்து இதெல்லாம் இப்ப இந்த ஞானத்தெல்லாம் வாங்கி கொண்டு நம்மளோட கவனத்தை விழிப்புணர்வா கொஞ்சம் கொஞ்சமா ஆன்ம நிலைக்கு கொண்டு போக நம்மளால அந்த சத்தியத்துல வாழ்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இப்ப யாராக நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா உடம்பு தேவைக்கே நம்ம வந்து பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து இதுல இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு, சம்சாரத்துல இருப்பவர்களுக்கு பிள்ளைங்க குடும்ப பொறுப்பு இதெல்லாம் முக்கியம்தான். ஏன்னா அதுவும் வந்து ஒரு சிருஷ்டி தர்மம். நம்ம அதுக்காக அதை விட்டுட்டு வந்து ஒரு சன்னியாசமோ அதெல்லாம் போக தேவையில்லை. ஏன்னா இந்த உலகம் வந்து சிருஷ்டி தர்மம்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, அதுல நாமளும் ஒரு பங்களிக்கணும்.
சிருஷ்டி தர்மத்துல நம்மளும் ஒரு நம்மளோட பங்கு கொடுக்கணும். அதனாலதான் பத்ரிஜி என்ன சொல்றாங்கன்னா, சம்சாரத்திலே நிர்வாணம். இப்ப நான் வந்து ரொம்ப தீவிர தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சம்சாரத்தை விட்டுட்டு நீங்க எங்கேயும் காட்டுக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். அதுதான் ரொம்ப முக்கியமா இதுலயும் சொல்றாரு. சம்சாரத்துலதான் நிர்வாணம் நடக்கும் நம்மளுக்கு. சோ நீங்க வந்து அந்த சிருஷ்டி தர்மத்துல இருந்துகிட்டே அந்த தர்மத்தையும் காத்துக்கிட்டே நீங்க வந்து உங்களோட உணர்வு நிலையை வந்து நிர்வாண நிலைக்கு, மனத்தை வந்து நிர்வாண நிலைக்கு கொண்டு போக முடியும். அதே மாதிரி இப்ப நம்ம குழந்தைங்க எல்லாம் பிறந்துச்சு, அதை காப்பாத்தணும், அவங்களுக்கு எல்லாம் செய்யணும். அவங்கள வந்து ஒரு 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 வயசு வரைக்கும் அவங்கள கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே அவங்கள தங்களை பாத்துக்கிற கூடிய நிலைமை வரும்போது நாம வந்து அவங்கள விட்டுறணும். சும்மா இன்னும் புடிச்சு வச்சுக்கிட்டே இது எனக்குள்ளேயே அப்படிங்கறத அவங்கள புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. எப்படின்னா ஒரு சின்ன பறவை வந்து முட்டை போட்டு அதுல குஞ்சு பொரிச்சு அது பறக்கிற வரைக்கும் தான் அந்த கூண்டுக்குள்ள இருக்கும். அது பறந்து போனோம்னு அதை கம்ப்ளீட்டா விட்டுரும்ல. அது மாதிரி நாமளும் புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க தங்களோட கால்ல வந்து எல்லாத்தையும் சுயமா நிக்கிற இடத்துக்கு வரும்போது அவங்கள நம்மள விட்டுறணும். அதுக்கப்புறம் அவங்க அவங்க லைஃப் எடுத்து பார்ப்பாங்க. சோ இப்படி வந்து அந்த பந்தத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா விலகணும் நம்ம. ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம சம்சாரத்திலயும் இருக்கணும், ஆனா பந்தத்துல ஃபுல்லாவும் இருக்கக்கூடாது. சோ அந்த தாமரை இலை தண்ணீர் போல நம்ம ஒட்டியும் ஒட்டாம அந்த லைஃப் கொண்டு வந்துட்டு நாம ஜனாலோகத்தை தாண்டி மகாலோகத்தை தாண்டி சத்தியலோகத்துக்கு தபோலோகத்துக்கு போய் சத்தியலோகத்துக்கு போகணும். நம்மளுக்கு வந்து நிறைய இடையூறுகள் வந்தா கூட, தடைகள்லாம் இருந்தா கூட, சோதனை வந்தா கூட நம்முடைய தீட்சை, விடாமுயற்சி, நம்ம இலக்கு இதையே குறிக்கோளா வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யணும். எங்க நம்ம வந்து இந்த இந்த ஜென்மத்துல வந்து ஆணா பெண்ணா பணக்காரனா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம வந்து அந்த இலக்க மட்டுமே நோக்கி போய்கிட்டு இருக்கணும். நம்ம எப்பயுமே அடுத்தவங்களை, அதாவது நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கறவங்களையே பாத்துக்கிட்டே அதையே நம்ம வந்து இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்காம அந்த ஆன்மா மூலமா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாடம் இருக்கு, நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு, நம்மளோட விழிப்புணர்வை இன்னும் கூட்ட வேண்டியது இருக்கு, நம்ம கவனம் ஃபுல்லா நம்ம ஆன்மா பக்கம் இருக்கணும் அப்படின்னு நம்ம கவனத்தை ஃபுல்லா அந்த பக்கம் திருப்ப சொல்றாரு. நம்ம வந்து இன்னொன்னு என்னன்னா, நீங்க இது வேணும் அது வேணும்னு கேட்கவும் தேவையில்லை. நீங்க உங்களோட கவனத்தை உங்க ஆன்மா பக்கம் திருப்பும் போது தானாகவே உங்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கப்படும். இது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இதுலயும் கேட்டிருக்கோம். இதுலயும் திருப்பி அதைத்தான் சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து நாம வந்து எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அது அது வராது. அது நம்மளுக்கு இருந்ததுனாதான் வரும். நம்ம பூர்வ ஜென்மத்துல என்ன பண்ணிருக்கோமோ அதனோட பலனாதான் இருக்கும். அதனால நீங்க அதுலயே கவனத்தை செலுத்தி அதுலயே அந்த மனசை செலுத்தி உங்களோட சக்தி எல்லாம் உயிர் சக்தி எல்லாம் விரயம் பண்ணாதீங்க. நீங்க உங்க உயிர் சக்தியை பாதுகாத்து உங்களோட ஆன்ம சக்தியை வந்து அதிகப்படுத்தும் போது நம்ம விழிப்புணர்வு, ஞானம் இதெல்லாம் விரிவடையும் போது அப்பதான் அந்த ஆன்மா வந்து மேலுலகங்களுக்கு போக முடியும். இப்போ இந்த மாதிரி பத்திரிஜி மாதிரி கடைசி ஜென்மத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வெறும் லோக கல்யாணத்துக்கு, அதாவது லோகம் வந்து சுபீட்சமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க அவங்களோட வாழ்க்கையை ஃபுல்லாவே அர்ப்பணிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து இதுல வந்து நம்ம ஒவ்வொரு உடல், அதாவது பௌதீக உடல் பூலோகத்துல நம்ம இருக்கும்போது இந்த பௌதீக உடலும் பிராண உடலும் நம்ம கிட்ட இருக்கும். இப்ப நம்ம இந்த உடலை விட்டு நீங்கும் போது என்ன ஆகும், பூலோகத்திலே பௌதீக உடலும் பிராண உடலும் அழிஞ்சு போயிடும். அப்புறம் அப்படியே 11 நாட்கள் பார்த்தோம்ல, இந்த 11 நாட்களுக்கு அப்புறம் நம்மளோட உதவியாளர்கள் வந்து நம்மளை கூட்டிட்டு போகும்போது நம்ம நேரா சூட்ச்ம உலகத்துக்கு போறோம். அதாவது புவர் லோகத்துக்கோ இல்ல சுவர் லோகத்துக்கோ போறோம். எங்க பூலோகத்துல இந்த பிசிக்கல் பாடி போயிடுச்சு, எத்ரிக் பாடியும் போயிடுச்சு. அதை விட்டுட்டு மேல போறோம் சூட்ச்ம உலகத்துக்கு போய் அங்க புவர்லோகம் சுவர்லோகத்துல இந்த சூட்ச்ம உடலை வச்சே போயிட்டு வரோம். இது பாவம் செஞ்சா புவர்லோகம், புண்ணியம் செஞ்சா சுவர்லோகம் போயிட்டு வரோம். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் பாவ புண்ணியம் எல்லாம் பார்த்து கழிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியது இருக்கு, நம்ம ஜனாலோகம் போகணும். அப்போ வந்து ஜனாலோகத்துக்கு போயிட்டு
அங்க வந்து அந்த அதாவது நம்ம இன்னொரு உடல்ல அந்த காரண உடலோட ஜனாலோகத்துக்கு போறோம். காரண உடலை விட்டுட்டு மகா காரண உடல்லாம் நம்ம தாண்டும் போது, அதாவது மகாலோகம் தப்போலோகம் எல்லாம் போகும்போது மகா காரண உடலோட தான் நம்ம மகாலோகம் தப்போலோகம் எல்லாம் போக முடியும், விஸ்வமய உடலோட. சோ நாம வந்து எந்த நிலையில இருக்குமோ அது வரைக்கும் தான் நம்மளால அங்க போக முடியும். அதனால இந்த தியானம் பண்ணும்போது இந்த 7 உடலுக்கும் நம்ம சக்தி போகுது அப்படிங்கிற விழிப்புணர்வோட இருந்து நம்ம இந்த தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் செஞ்சு ஜனாலோகத்தை தாண்டி அதுக்கப்புறம் சத்தியலோகத்தை அடையிறதுக்கும் நம்ம முயற்சி செய்ய வேண்டும். இங்கேயே இன்னொன்னு என்ன சொல்றாரு, இது பல பிறவி ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. இந்த ஒரு பிறவியிலே தீவிரமா பண்ணும்போதும் நம்ம அந்த நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. மாஸ்டர்ஸ் இது வரைக்கும் இருக்கட்டும், நம்ம மீதி இருக்கிறத நாளைக்கு பார்க்கலாம். எஸ் உங்களுக்கு மேடம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.